அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய அத்தௌபா என்கின்ற 9வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் நாம் அறிய இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் நயவஞ்சகர்களினுடைய தன்மையை பற்றி அடுக்கடுக்காக பேசி வருவான். முனாஃபிகீன்களினுடைய தன்மைகளில் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்வது, வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் தொழுகைக்கு சோம்பேறிகளாகவே தவிர வரமாட்டார்கள். அதாவது முனாஃபிகீன்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, தொழுகைக்கு வருவார்கள், ஆனால் அந்த தொழுகையில பெருசா அவங்களுக்கு ஈடுபாடே இருக்காது. நயவஞ்சகர்கள் அப்படின்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு இஸ்லாத்தினுடைய போர்வையில் ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நயவஞ்சகத்தன்மை, இஸ்லாத்துல இருந்து கொண்டே இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள். அவங்க இஸ்லாமியர்கள் மாதிரியே நடிக்க வேண்டும் என்பதற்காக தொழுகைக்கும் வருவார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் தொழுகைக்கு சோம்பேறிகளாகவே தவிர வரமாட்டார்கள், வந்தா சோம்பேறியாகத்தான் வருவார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இது நயவஞ்சகர்களினுடைய தன்மை என்றும் இறைவன் சுட்டி காட்டுகிறான். இந்த ஒரு தன்மை நம்மில் யாரிடத்திலும் வந்து விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று. தொழுவதற்கு எத்தனை மக்களுக்கு ஒரு அலட்சியமாக, ஒரு சோம்பலாக இருந்து வருகிறது. இமாம் வந்துட்டு தக்பீர்ல ரொம்ப நேரம் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, அவ்வளவு நேரம் நம்மளால நிற்க முடியாது என்று சொல்லிவிட்டு தக்பீருக்கு மாத்திரம் ஒதுங்கி நின்று விட்டு இமாம் ருக்குக்கு போயிட்டாருன்னா வேகமாக வந்து சேரக்கூடிய ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். இதற்கு சோம்பேறித்தனத்தை தாண்டி வேற என்ன ஒரு காரணமாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். தக்பீரில் நின்றால் அவர் ஓதக்கூடியதை கேட்டால் நமக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு ருக்குவிற்கு மாத்திரம், இமாம் ருக்குக்கு போனார்னா தடதடன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது ஒரு சஃபா இருந்தது 2 சஃபாக மாறி எந்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏராளமான பள்ளிவாசல்களிலும் இருந்து வருகிறது. அந்த ஒரு தன்மை நம்மிடத்தில் காணப்பட்டு விடக்கூடாது. இன்னும் எந்த அளவுக்கு என்றால், தொழுகையிலும் கூட தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக பல நபர்கள் இருக்கிறார்கள். தொழுது கொண்டும் இருப்பார்கள், ஆனால் உறங்கி கொண்டும் இருப்பார்கள். கரெக்டா தக்பீர்லாம் செஞ்சு முடிச்சிருவாரு, ருக்கு செஞ்சு முடிச்சிருவாரு, சஜிதா செஞ்சு முடிச்சிருவாரு. அத்தியாயத்துல உட்காரும் போது அவர் தூங்குறாருன்னே நமக்கு தெரியும். அத்தியாயத்தை ஒதுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா அவரினுடைய தலை தொங்கி தொங்கி கீழே விழுந்து கொண்டு இருக்கும். ஆனா தொழுகையிலும் அனைத்து விதமான அந்த அங்கங்களை எல்லாத்தையும் செஞ்சிருவார், ஆனால் உறங்கி கொண்டும் இருப்பார். இவர்களினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது யோசித்து பாருங்கள். இப்பொழுது தொழுகையிலும் கூட அலட்சியமாக பல மக்கள் இருக்கிறார்கள். இவர்களை குறித்துத்தான் அல்லாஹ் சொல்வான், வைலுல்லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு கேடுதான். திருமறை குர்ஆன் இந்த மாதிரி ஏராளமான நபர்களை பார்த்து கேடு என்று சொல்லி இருக்கிறது. மீது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில மோசம் செய்றீங்களா உங்களுக்கு கேடுதான். வைலுல்லி குல்லி ஹுமஸதில் ஹுமஸா, புறம் பேசி பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொருக்கும் கேடுதான். இப்படி எல்லாமே ஒரு தீய செயலை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனா அல்லாஹ் இதுல எப்படி சொல்லுவானா, தொழுபவர்களுக்கு கேடுதான். எதனால தெரியுமா? வைலுல்லில் முஸல்லீன், அவர்கள் அலட்சியமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அலட்சியத்தன்மை தான் பார்க்கப்படும். தொழுகையில தொழுவாங்க, ஆனா தொழுகையிலே கவனம் இருக்காது. இமாம் நமக்கு தெரிஞ்ச சூறாவே ஓதி இருப்பார். தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் இமாம் என்ன சூறா ஓதினாரு அப்படின்னு கேட்டா பல மக்களுக்கு சொல்ல தெரியாது. என்ன சூறா ஓதினாருங்கிறது நமக்கு கவனம் கிடையாது. எத்தனை கை தொழுக வச்சாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம சரியான முறையில தொழுது சலாம் கொடுத்திருப்போம். இமாம் ஒரு தவறே செய்திருந்தாலும் கூட அதை சுட்டி காட்டக்கூடிய நிலைமையில நாம் இருக்க மாட்டோம். காரணம், தொழுகையில் நம்முடைய கவனம் இருக்காது. இன்னும் எந்த அளவுக்கு தொழுகைக்கு ஆர்வமாக மக்கள் இருக்கிறோம் யோசித்து பாருங்க. முதலாவது நாள் பிறை தெரிஞ்சிருச்சு என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதோட அன்றைக்கு இஷா தொழுகைக்கு முதல் நேரத்துல இக்காமத் சொல்லும் போதே பார்த்தோம்னா பள்ளிகள்ல மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு 3 சஃப் 4 சஃபுக்கு மக்கள் வந்திருந்தார்கள். நேற்றைய தினம் இஷா தொழுகையினுடைய நிலை என்ன யோசித்து பாருங்க. இக்காமத் சொல்லும் பொழுது ஒரே ஒரு சஃபில் மாத்திரம்தான் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பதை போன்று இன்றைக்கு மக்கள் மத்தியில் தொழுகைக்கான ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சட்ட திட்டங்களையும் நாம் தெரிந்து வைத்திருப்பதற்கு அவசியம். தொழுகையை நாம் சீராக தொழுக வேண்டும். முதலாவதாக சஃபை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன தஸ்வியத சுஃபூஃபி, நீங்கள் சஃப்களை சீர் செய்வது என்பது தொழுகையை சீர் செய்யக்கூடிய ஒரு காரியம். சஃப்ல சரியாக நிற்க வேண்டும். முதலாவது சஃப்ல குர்ஆனை நன்கு அறிந்தவர்கள் இமாமிற்கு அருகிலும் பெரியவர்கள் நிற்க வேண்டும், அதற்கு பின்பாக சிறியவர்கள் நிற்க வேண்டும் என்று நமக்கு நபிகளார் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் சஃபினுடைய நன்மை நீங்கள் அறிந்தால் அதுக்காக போட்டி போட்டு சீட்டு கொடுக்கக்கூடிய நன்மை எல்லாம் ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு சஃபில் சீராக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. ஒண்ணு நின்றா வலதுபுறம் ஏராளமான மக்கள் நிற்க வேண்டியது, இல்லை என்றால் இடதுபுறத்தில் ஏராளமான மக்கள் நின்று கொண்டே இருப்பது. ரெண்டு பக்கத்தும் சரிசமமாக நிற்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முதலாவது சஃபிற்கு போட்டி போடுவதை தாண்டி இன்றைக்கு கரெக்டா ஃபேனுக்கு நேரம் எங்க நிக்கலாம் என்பதில் தான் இன்றைக்கு போட்டி அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சஃப்ல இடமே இருந்தாலும் சரி, அடுத்த சஃப்ல ஃபேன் ஓடுதா, அந்த ஃபேனினுடைய சொகுசு நமக்கு முதலாவது ரக்காயத்தினுடைய நன்மையை காட்டிலும் பெரிதாக இன்றைக்கு பல மக்களுக்கு தோன்றி கொண்டிருக்கிறது. இப்படி சொல்ல வேண்டும் என்றால் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சீர்திருத்தங்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இமாம் தொழுக வச்சுக்கிட்டு இருப்பார், ஒரு ஜமாத் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு ஜமாத் நடக்கும் பொழுது இன்னொரு ஒரு ஜமாத் நடைபெறக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம் இது. வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்க இரவு தொழுகை நடந்தாலும் சரி, தனியாக இஷாவை ஜமாத்தாக வைக்கக்கூடிய ஒரு சூழல் நடைபெறுகிறது. இது பல மக்களுக்கு தெரியாமலும் கூட இருக்கலாம். வந்து இவர்களோடு சேர்ந்தவர்கள் இஷாவையும் சேர்த்து ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம். ஒரே நேரத்துல பள்ளி வாசல்ல 2 ஜமாத்துகள் நடைபெறக்கூடாது. இன்னும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2 ரக்காயத் நம்ம சுன்னத் தொழுகிறோம், அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். ஒரு தோராயமா நம்ம பார்த்தோம்னா 2 ரக்காயத் சுன்னத் தொழுவதற்கு ஒரு 4ல இருந்து ஒரு 5 நிமிஷம், இல்லாட்டி ஒரு 3ல இருந்து ஒரு 4 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். நம்ம பொறுமையா நிதானமா 2 ரக்காயத்துகளை தொழுவதற்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு சில மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இகாமத்திற்கு 1.5 நிமிஷம் தான் இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு அசருக்கான இகாமத் வந்துட்டு 4:05 வச்சிருக்காங்கன்னா, இங்க டைம் வந்துட்டு 4:03 தாண்டி போய்கிட்டு இருக்கும். 4:03 30 செகண்ட் தாண்டி போய்கிட்டு இருக்கும். அப்ப வரக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, டயத்தை பார்த்துருவாங்க, 1.5 நிமிஷம் தான் இருக்கும். இருந்தாலும் சுன்னத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமா தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், ஜமாத்தும் ஆரம்பித்து விடும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இகாமத் சொல்லிவிட்டால் வேறு எந்த விதமான தொழுகையும் கிடையாது. இகாமத்துக்கு முன்னாடியே தக்பீர் கட்டிட்டோமே என்றாலும் கூட நாம் இன்றைக்கு ஃபர்லை காட்டிலும் சுன்னத்திற்கு அதிகமான ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்படி இருந்துடக்கூடாது. ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே 2 ரக்காயத்தையும் தொழுது முடிச்சிருவாங்க, விரைவாக. இப்படிப்பட்ட ஒரு தொழுகை அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. தொழுதும் தொழாத ஒரு நிலை நமக்கு தந்து விடும். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தவங்க வருவாங்க, வேகமா தொழுதுருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, இவர் தொழுதும் தொழுகாதவரை போன்றவர், 3 முறை தொழுதும் ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்வார்கள். இது போன்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் நாம் நம்முடைய தொழுகையில் சீர்படுத்தி கொண்டால்தான் நம்முடைய தொழுகை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுதும் அதற்கான நன்மைகள் கிடைக்கல, அதற்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிக முக்கியமான ஒரு அங்கம் தொழுகை. நாளைக்கு மறுமையில் முதலாக கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் அதிகமான கவனத்துடனும் நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நம்முடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.